கொழும்பில் வெடித்த போராட்டம் முற்றாக முடக்கப்பட்ட லோட்டஸ் வீதி. பெருமுடவின் ஆசிர்வாதம் பெற்றவரே அதிபர் தேர்தலில் வெற்றியீட்டுவர் மஹிந்த பகிரங்கம். வடக்கில் முதல் முறையாக முடக்கப்பட்ட சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணையில் அம்பலமான தகவல். பிரித்தானியாவில் தலைமறைவான சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் மீது அதிரடி நடவடிக்கை. இலங்கையில் அரசாங்க நிறைவேற்று அதிகாரிகளின் கூட்டுக்குழுவால் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டம் காரணமாக கொழும்பு லோட்டஸ் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. சம்பள பிரச்சினை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்று மற்றும் நாளை சுகஈன விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக அரசாங்க நிறைவேற்று அதிகாரிகளின் கூட்டுக்குழு தெரிவித்தது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை ஆரம்பிக்க முகமாக குறித்த குழுவின் உறுப்பினர்களால் கொழும்பில் இன்று கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. இந்த பேரணி காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து கொழும்பு லோட்டஸ் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிடத்தும் கல்விசாரா ஊழியர்கள் இன்று நண்பகல் 12 மணி முதல் தொடர் பணி விலகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். லிட்ரோ எரிவாயுவின் விலை குறைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த குறைப்பு ஏற்பட உள்ளது. அதற்கமைய புதிய விலைகள் நாளை காலை அறிவிக்கப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பேரிஸ் தெரிவித்துள்ளார். அதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 4000 ரூபாவாக குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டிருந்த நிலையில் எரிவாயுவின் விலை குறைப்பு தொடர்பான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. வடக்கில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் முதன்முறையாக சந்தேக நபர் ஒருவரின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மன்னாரில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் சந்தேக நபர் ஒருவரின் 9 கோடியே 30 லட்சம் பெறுமதியான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. போலீஸ் அதிபரின் பணிப்புரைக்கு அமைவாக நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் யுக்திய தேடுதல் நடவடிக்கையின் கீழ் குற்றப்புலனாய்வு பிரிவு பணிக்கப்பட்ட விசாரணைக்கு அமைவாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த 43 வயதான சந்தேக நபர் ஒருவருக்கு சொந்தமான 2 வீடுகள், சொகுசு வாகனம் உள்ளடங்கலாக 9 கோடியே 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் மேற்படி நீதிமன்ற அனுமதியுடன் முடக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் 2002ஆம் ஆண்டு அரசு வீட்டு திட்டம் ஒன்றை பெற்று 2 படகுகளை வைத்து சாதாரண குடும்பமாக வாழ்ந்து வந்த நிலையில் 2019 பின்னர் குறிப்பிட்ட காலத்திற்குள் பல கோடி சொத்துக்களை சேர்த்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இதனைத் தொடர்ந்து உயர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் சொத்துக்களை அரசுடைமையாக்கும் செயற்பாட்டை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். வடக்கில் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளமை இதுவே முதல் முறை எனவும் இதுபோன்ற சட்டவிரோதமாக சொத்துக்கள் ஈட்டிய பல்வேறு நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆசிர்வாதம் பெற்ற வேட்பாளர் வெற்றியீட்டுவார் என முன்னாள் அதிபரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பொருளை கெம்பல் மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மஹிந்த ராஜபக்ஷ இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் வெற்றி பெற்ற அதிபர் வேட்பாளருடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இணைந்து பயணத்தை மேற்கொள்ளும். பொதுஜன பெரமுன இந்த மே பேரணியின் மூலம் தனது பலத்தை வெளிப்படுத்தியுள்ளது. போராடி வரும் பொதுஜன பெரமுன வலுவடைந்து வருவதை நாடு முழுவதிலும் இருந்து கேம்பல் பிட்டியவில் கூடிய மக்கள் நிரூபித்து வருகின்றனர். பல வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சக்திகள் எம்மையும் எனது அணியினரையும் திருடர்கள் என அவதூறு செய்து நாட்டின் எதிர்காலத்தை அளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டாலும் மக்களின் அபிலாஷைகளுக்காக நான் அந்த சவால்களை எல்லாம் முறியடித்தேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
அரசின் பொறுப்பற்று தான் தோன்றித்தனமான செயல்களால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் உட்பட பாதிப்புக்கு உள்ளான சகலருக்குமான நீதி வழங்கப்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானகியன் தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களுக்கு தலைமைத்துவம் வழங்கும் இலங்கை தமிழரசு கட்சி மிக முக்கியமான தீர்மானங்களை எதிர்காலத்தில் எடுக்க வேண்டும். எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது. சிலவேளை நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற உள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் எமது கட்சி சில இறுக்கமான தீர்மானங்களை எடுத்தால்தான் எமது மக்களை மண்ணையும் நாம் பாதுகாக்க முடியும். இலங்கையிலேயே இருக்கின்ற 19வது திருத்த சட்டத்தின் மூலம் 30க்கும் மட்டுப்படுத்தப்பட்ட கேபினட் அமைச்சரவையிலேயே விகிதாசார அடிப்படையிலேயே எத்தனை அமைச்சு பதவிகள் தமிழர்களுக்கு கிடைக்கலாம் என தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைப்பதற்கு எந்த வகையிலும் முயற்சிக்கவில்லை என முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் கட்சியை கட்டியெழுப்புவதற்கு தேவையான ஒத்துழைப்புகள் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று பூஜ்ய நிலைக்கு வந்துள்ளது. கட்சி பல கூறுகளாக பிளவுபட்டுள்ளது. கட்சியை மீள கட்டியெழுப்புவதென்பது இலகுவான விடயமாக அமையாது. அவ்வாறான முயற்சி எடுக்கப்பட்டால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயார். கிராமம் மட்டத்திலான மக்கள் சுதந்திர கட்சியுடன் உள்ளனர். எனவே புதிய நபர்களுடன் சுதந்திர கட்சியை கட்டியெழுப்ப முடியும் என நம்புகின்றேன். எனது மகன் அரசியலுக்கு வரமாட்டார். 60 வயது கடந்ததும் செயற்பாட்டு அரசியலிலிருந்து ஒதுங்குவேன் என கூறினேன். அவ்வாறு செய்தேன். கட்சிகள் மற்றும் அமைப்புகள் விடுத்த கோரிக்கையின் பிரகாரமே 2015ஆம் ஆண்டில் பொது வேட்பாளர் முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்தேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைக்கும் திட்டம் எதுவும் என்னிடம் இல்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவிலிருந்து நாடு கடத்தப்பட இருக்கும் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை அவர்களது வீடுகளுக்கு சென்று போலீஸ் அதிகாரிகள் கைது செய்வதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரித்தானிய அரசின் ருவாண்டா திட்டத்தின் கீழ் முதல் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் குழுவினர் கடந்த திங்கட்கிழமை மாலை ருவாண்டாவுக்கு செல்லும் விமானத்தில் ஏற்றி அனுப்பப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து தாங்களும் நாடு கடத்தப்படலாம் எனும் அச்சத்தில் ஆயிரக்கணக்கான சட்டவிரோத புலம்பெயர்ந்தவர்கள் தலைமறைவாகி இருக்கலாம் எனும் செய்திகள் வெளியாகின. எனவே நாடு கடத்தப்படுவதிலிருந்து தப்பிக்க புலம்பெயர்ந்தோர் தலைமறைவாவதை தடுப்பதற்காக நேற்று முதல் நாடு முழுவதும் எல்லை பாதுகாப்பு போலீசார் சோதனைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் போலீசார் வீடு வீடாக சென்று சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை கைது செய்து போலீஸ் வேன்களில் ஏற்றும் காட்சிகளை பிரித்தானிய உள்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ளது. இதன்போது கைது செய்யப்படும் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் ருவாண்டாவுக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது.